தேவனுக்கே மகிமை. தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம், மஞ்சுவிளை சேகரம், காமராஜ் நகர் சபை தூய திருத்துவ ஆலயத்தின் புதிய கோபுர பிரதிஷ்டை பண்டிகை தேவன் ஒருவரே உன்னதமானவர், உயர்த்தி காட்டப்படத்தக்கவர், புகழப்படத்தக்கவர், ராஜாதி ராஜா. அந்த உன்னதமான தேவனுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இப்போதும் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். தொடர்ந்து சில நிமிடங்களிலே நமது பிரதிஷ்டை ஆராதனை ஆரம்பமாகும். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்கள் நடுவிலே எங்கள் தேவன் வந்த தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களது நாமத்தை உயர்த்தி காட்ட எங்களுக்கு பலன் தாங்க. நீர் உன்னதமான தேவன், நீர் மகத்துவமுள்ள தேவன், நீர் ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தா. உங்களை துதிக்கிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து நடைபெறவிருக்கிற ஆராதனை உங்களது நாம மகிமைக்கென்று நடைபெறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you very much. God bless you. ஜெபம் பண்ண கடவோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணமாகிய கர்த்தாவே, நீர் ஈவாக தந்த திருச்சபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். விசேஷமாக இந்த காமராஜ் நகர் திருச்சபைக்காக ஸ்தோத்திரம். இங்கே அருமையான இறைமக்கள் அனைவருக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நன்னாளிலும் அவர்கள் அதிக பிரயாசப்பட்டு பெரும் முயற்சி எடுத்து இந்த இடத்திலே அருமையாக அழகாக நேர்த்தியாக கர்த்தருடைய திருவுளை சித்தப்படி அழகான ஒரு கோபுரத்தை கட்டி முடிக்க கிருபை செய்தீங்க. இந்த பணி ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த பணி நிறைவேறும் வரை அந்த கோபுரத்திலே பணி செய்தவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லை, பணிகள் தொய்வில்லாமல் நடைபெறும்படியான பொருள் உதவிகளை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அநேக மக்களுடைய நல் ஒத்துழைப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. இப்படி நிறைய காரியங்களை முன்னின்று உங்களுடைய முன்செலுக்கிற கொடுத்து இந்த காரியத்தை நிறைவேற்றியிருக்கீங்க. நன்றி. இந்த நாளும் எங்கள் அன்பான பேராயர் மூலமாக இதை நாங்கள் பெற்று செய்கின்றோம். கர்த்தர் பிரசன்னமாக இருந்து அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாக மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை, யூத கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. அன்னை மரி சுதனை புல் மீது அமிழ்ந்து கழுதவனை, புல் மீது அமிழ்ந்து கழுதவனை, புல் மீது அமிழ்ந்து கழுதவனை, முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னனை மீதுற்ற சின்ன குமாரன், பொன்னுரை நூற்படியின் நிலத்து துணை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. சங்கீதம் 67. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியிலுள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கெம்பீரத்தோடே மகிழ கடவர்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும்,
தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். கிருபை நிறைந்த எங்கள் பரம தந்தையே, எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவரே, இந்த அருமையான திருச்சபைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நிமிர்ந்து உயர்ந்து நிற்கத்தக்கதாக நல்லதொரு கோபுரத்தை அருமையான மக்கள் இந்த இடத்திலே கட்டி எழுப்பும் கிருபையை கொடுத்த தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கோபுரம் உங்களது நாமம் மகிமைக்கென்று அமையட்டும். இந்த கோபுரம் ஆண்டவரே சாட்சியின் கோபுரமாய் அமையட்டும். இதை காண்கிற மக்கள் உங்களது மகிமையின் பிரசன்னத்தை இந்த கிராமத்திலே உணர்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கிராமம் ஒவ்வொரு நாளும் உமது அன்பை வெளிப்படுத்தட்டும். இந்த கோபுரம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களது ஆசீர்வதிக்கும் வல்லமையை வெளிப்படுத்தட்டும். இந்த கோபுரம் கட்டி எழுப்பியது நிமித்தமாக இந்த கிராமம் எங்கிலும் உங்களது வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். எல்லா இடங்களிலும் ஆரோக்கியம் உண்டாயிருக்கட்டும். அசுத்த சக்திகள் அறவே அகற்றப்படட்டும். எல்லா மக்களுக்கு ஆரோக்கியம், சமாதானம், தயவு, ஆண்டவரே கிருபை நிறைவாய் அருளி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சமாதானம் இந்த எல்கைக்குள்ளே ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இப்போதும் இறங்கி வந்து இந்த கோபுரத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களது நாம மகிமைக்கென்று பிரதிஷ்டை செய்கிறோம். தேவாதி தேவன் இதை பிரத்யேகப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கூட ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே தேவ நாம மகிமைக்கென்றும் திருச்சபையின் ஆசீர்வாதத்திற்கென்றும் இந்த கிராமத்தின் நல் வாழ்வுக்கென்றும் இந்த கோபுரத்தை ஜெபித்து பிரதிஷ்டை செய்கிறோம். தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம். கல்வெட்டுக்காக இதில் ஆண்டோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக உழைத்த, ஜெபித்த, திறந்து வைக்கிற அன்பு பிள்ளைகள் அனைவருக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான ஆலயத்திற்காக, ஆலயத்தில் உயர்ந்து நிற்கின்ற பரிசுத்த நாமத்தை விளங்கப்படுகின்ற உயரமான கோபுரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கோபுரம் எவ்வளவாக உயர்ந்து நிற்கிறதோ அவ்வளவாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் உள்ளத்திலே உயர்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் பெயரில் பயன்படுத்தும்படியாக கட்டப்பட்டிருக்கிற இந்த கோபுர பணிக்காக உழைத்த, ஜெபித்த, விசேஷமாய் தாராளமாய் கொடுத்த, குறிப்பாக இப்பொழுது இதை ஜெபித்து ஆசீர்வதித்து எங்களுடைய திருமண்டலத்தின் அன்பு பேராயர் ஐயா அனைவருக்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடத்திலே ஊழியம் செய்கின்ற குருமார், கடந்த காலத்திலே ஊழியம் செய்த குருமார் அனைவருக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக கொடுத்து உழைத்த, தாராளமாய் அர்ப்பணிப்போடு நன்கொடை கொடுத்திருக்கிற அத்தனை திருச்சபைக்காக ஸ்தோத்திரம். இந்த கல்வெட்டை எங்களுடைய அன்பு பேராயர் ஐயா திறந்து வைக்கும் பொழுது எங்கள் ஆண்டுடைய பசுத்த நாம மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கல்வெட்டை காலகாலமாய் இந்த ஆலயத்தின், இந்த கோபுரத்தின் சரித்திரத்தை கூறத்தக்கதாக நாம மகிமைக்கென்று கர்த்தாவே இதை திறந்து வைக்காமல் தாரும். இந்த அருமையான பிள்ளைகள் ஈடுபட்டுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தவர்கள் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தேவநாம மகிமைக்கென்றும் இந்த திருச்சபையின் சரித்திர சான்றுக்கென்றும் இந்த கல்லை இப்பொழுது ஜெபித்து பிரதிஷ்டை செய்கிறோம்.
தேவனுக்கே மகிமை. தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம், மஞ்சுவிளை சேகரம், காமராஜ் நகர் திருச்சபை, தூய திருத்துவ ஆலயத்தின் புதிய கோபுரம் மகாகணம் பேராயர் ரைட் ரெவரண்ட் KR GST பர்னபாஸ் பேராயர் அவர்களால் நாடு 7/2022 அன்று இறைநாம மகிமைக்காக பரிசு செய்யப்பட்டது. திரு டி பால்துறை சபை ஊழியர், ஸ்ரீ ரவி மோகன்ராஜ் சேகர தலைவர், மஞ்சுவிளை சேகரம், திருச்சி மக்கள், காமராஜ் நகர் திருச்சி. தெய்வ வீட்டினை மையாலே ஆத்துமத்தில் பூரிப்பே, இங்கே தெய்வ சமூகம் நெய் வெளிச்சம் பாக்கியோ, கர்த்தரே உமண்டை வந்த என்னண்டைக்கு வாருமே, நீரங்கு போதனந்த இன்பத்தால் மகிழுவே, என்னுட இதயமோ தெய்வஸ்தலமாகவும் பயத்தில் உமண்டை சேர என் ஜெபம் புகழ்ச்சியும் நல்ல பலியாக ஏற உமதாவியை கொடும் தேகம் ஜெபம் பண்ண கிடவோம். பொதுவான பாவ அறிக்கையின் விண்ணப்பத்தை கருத்தை உணர்ந்தவர்களாக நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆண்டுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு வழியிலைந்து போனோம். எளியத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிக மெனங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவில்லை, செய்யாமல் சேத்தகாதவைகளை செய்து வந்தோம். எழு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவன் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்கள் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பதங்களை அறிக்கைகள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் துக்கவிடங்களை செயற்படுத்தும். இறக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இல்லையோ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தர்களாய் நடந்து வர
இயேசு கிறிஸ்துவின் கிருபை சேரட்டும். பரமண்டல ஜெபத்தை நாம் யாவரும் முழங்காலில் நின்றவர்ணமாய் பரமண்டல ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலை செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை தாரும், எங்களுக்கு உறவமாய் குற்றம் செய்ய நாம் மன்னிக்கிற போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நாங்கள் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோம். அப்பொழுது வாய் முடிப்புகளை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்கள் சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. 122 சங்கீதம் முறையை வாசிப்போம். சங்கீதம் 122. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே, உன் வாசலில் எங்கள் கால்கள் நெருக்கல் ஆயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை சொத்தரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகித நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை ஆண்டு முன்பாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த பிதாவாக விசுவாசிக்கிறேன். குமாரனாகிய நம்முடைய இயேசு விசுவாசிக்கிறேன். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிந்து மறித்து அடக்கமிட்டு பாதாளத்தினார். 3ஆம் நாள் மருத்துவத்தை எழுந்தினார். பரமதிகரி பிதாவாகிய தேவனுடைய வருதவத்தை வச்சிருக்கிறார். அடுத்து உள்ளவர் மற்றும் நாட்டுக்கு வருவார். பரிசுத்தான் விசுவாசிக்கிறேன். காமனி சரிவித்திலும் நித்தியிலும் விசுவாசிக்கிறேன். உட்காருங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி மத்தேயு நற்செய்தி நூல் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை உள்ள பகுதியை வாசிக்க கேட்போம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அவருடைய சீசர்கள் அதை கண்டு விஷனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான
செய்கையாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பேருக்கு எல்லா மகிமையும் புகழும் துதியும் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நமது காமராஜ் நகர் தூய திருத்துவ ஆலயத்தினுடைய 25வது பிரதிஷ்டை பண்டிகை கடந்த நாள் நடைபெற்று, அதை தொடர்ந்து இந்த நாளிலேயும் நாம் இந்த நம்முடைய பேராயர் அவர்கள் மூலமாக நாம் கட்டியிருக்கின்ற இந்த கோபுரத்தை பிரதிஷ்டை செய்து நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று நெருக்கடியான சூழ்நிலையிலேயும் பல்வேறு புரோகிராம் மத்தியிலேயும் நமக்கு தேதி கொடுத்தாங்க. அவர்களை அன்போடு கூட நான் நம்முடைய திருச்சியின் சார்பாக அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். அதை போல நமது தென்மேற்கு சபை மன்ற தலைவர் ஐயா அவர்கள் ஜேபிடி சுவாமிநாதன் ஐயா அவர்களும் அன்போடு அழைத்த போது வருகின்ற சொன்னார்கள். அவர்களையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அதே போல நமத்தில் இருக்கின்ற டோனாவர் சேகரத்தில் இருக்கின்ற அருமையான ஐயா JPM வசந்தகுமார் ஐயா அவர்களையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அதே போல நம்முடைய களக்காடு சேகர தலைவராக பணியாற்றி வருகிற அருமையான ஐயா சந்திரகுமார் ஐயா அவர்களையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அதே போல இங்கே பெருமாள்குளம் சேகரத்திலே ஆண்டுடைய பணி செய்துகிற அருமையான ஐயா பெனட் ஜோசப் அவர்களையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஏற்கனவே நம்முடைய சேகரத்திலே கடந்த 4 ஆண்டுகள் இங்கே பணி செய்து மீண்டுமாக நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற அருமையான ஐயா பிரசாத் ஐயா அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். மத்தியிலே இருக்கின்ற சாப்ளின் ஐயா அவர்கள் ஜோஸ் ஐயா அவர்களையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அவருடைய தகப்பனார் இதே சேகரத்திலே பணி செய்தவர்கள், உங்களோடு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இந்த செய்தி ஜெபம் முடிந்தவுடன் நம்முடைய குருமார் அவர்களை ஐயா அவர்களையும் நாம் வரவேற்று கனப்படுத்தும்படியாக ஒரு சிறிய நிகழ்ச்சி நடைபெறும். அதை தொடர்ந்து நம்முடைய பெண்கள் பண்டிகை நடைபெறும். ஆயத்தோடு ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இங்கே திரளாய் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வந்திருக்கிற அனைத்து குருமாரையும் நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலே அழகான ஒரு ஆலயத்தை நீங்கள் ஒரு கோபுரத்தை கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறீர்கள். எனவே இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வந்து பங்கு கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேதாகமத்திலிருந்து ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களை எல்லோருக்கும் தெரிந்த வசனம், மத்தேயு 26:8 இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு. அப்படியா? ஏசாமி சரீரத்தில் அவன் உயிரோடு இருக்கும்போது ஒரு பெண் 300 பணத்திற்கும் அதிகமான மதிப்புடைய வாசனை தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களில் ஊற்றினாள் என்று சில இடங்களிலும், சிரசிலே ஊற்றினாள் என்று சில இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சுற்றி நின்றவங்க சொன்னாங்க, இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு. பொதுவாக யூத பெண்கள் இப்படி கழுத்தில் ஒரு கயிறு போட்டிருப்பாங்க, நான் சிலுவை போட்டிருக்கிற மாதிரி இதில் நல்ல ஒரு வாசனை திரவிய பாட்டில் போட்டிருப்பாங்க. அப்பப்போ எடுத்து அடிச்சுக்கிடுவாங்க. நம்ம ஊரில் இருக்கு செய்கிறோம் இல்லையா, இதை மாதிரி. அது அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷியஸ். அதுவும் 300 ராத்தல் வெள்ளி மதிப்புடையது என்றால் ஒரு தொழிலாளியுடைய 1 வருட கூலி உண்ணாமல் தின்னாமல் சேர்த்து வச்சா 1 வருஷம் கூலி. அவ்வளவு விலையேற பெற்ற தைலம் கொண்டு வந்து திறந்தால் ஊற்றினாள் என்று சொல்லப்படல, உடைத்தால் ஊற்றினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
கம்ப்ளீட்டா ஊத்திட்டான். சீஷர்கள் பார்க்கறாங்க, இந்த வீண் செலவு என்னத்திற்கு, இதை ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே. இன்றைக்கு திருச்சபையிலே நிறைய முற்போக்குவாதிகள் இருக்கிறாங்க. அவங்கள முற்போக்குவாதிகள் என்று சொல்வதா அல்லது பிற்போக்குவாதிகள் என்று சொல்வதா எனக்கு தெரியல. அவங்க கேட்கிறாங்க, இந்த கோபுரம்லாம் எதுக்கையா, இந்த வீண் செலவு என்னத்திற்கு சொல்றாங்க. கோயில அழகா கொஞ்சம் மார்பிள் போட்டுருவோம் அப்படின்னு நினைச்சா இந்த வீண் செலவு என்னத்திற்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இன்னைக்கு கோபுரம் கட்டினது வீண் செலவா? வீண் செலவு இல்லையா? இல்லையா? சத்தம் வர மாட்டேங்க. வீண் செலவு, அங்க அந்த தைலம் வீண் செலவு என்று சீடர்களே சொன்னார்கள். சரியா? ஆனா இயேசு சொன்னாரு, அது வீண் செலவு அல்ல, அது வீண் செலவு அல்ல, அது அடையாள செலவு. சொன்னாரா? என் மரணத்திற்கு எத்தனமாய் அப்படின்னா, எத்தனமாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடையாளமாய். அதான் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, சிம்பாலிக் ஆஃப் மை டெத். சரியா? இது ஒரு அடையாள செலவு. அடையாள செலவு, இதை மறந்துடக்கூடாது. என்ன அடையாளம் இது? இதே சம்பவத்தை லூக்கா 7 இயேசுசாமி சொல்லி இருக்கிறார். அங்க சுவிசேஷத்துல சொல்லி இருக்குதா? லூக்கா 7 இயேசுசாமி சொன்னாரு, இது அன்பின் அடையாள செலவு. சரியா? ஏசாமி அந்த பரிசை என்று சொல்றாரு, யார் யாருக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவனுக்கு தான் அன்பு அதிகமாய் செலுத்துவான். சரியா? ஒருத்தன் 500 வெள்ளி, இன்னொருத்தன் 50 வெள்ளி கடன் பட்டிருந்தான். 2 பேருக்கும் மன்னிக்கப்பட்டது. 500 வெள்ளி செலவழித்தவன் அதிக அன்பு கூறுவானா அல்லது 50 வெள்ளி மன்னிக்கப்பட்டவன் அதிக அன்பு கூறுவானா? அவன் என்ன சொன்னாரு? அதிகமா யாருக்கு மன்னிக்கப்பட்டதோ அவனே. ஏசாமி சொன்னாரு, இது அன்பின் அடையாளம். சரியா? இன்றைக்கு இந்த கோபுரத்தை கட்டி இருக்கிறீங்க, இது என்ன அடையாளம்? அன்பின் அடையாளம். அது மாத்திரமல்ல, அவர் சொன்னாரு, இது உன்னதமான தேவனுக்கு நீங்கள் செலுத்தும் மரியாதையின் அடையாளம். அந்த 7ஆம் அதிகாரத்தில் சொன்னாரா? 44ஆம் வசனத்துல சொன்னாரு, லூக்கா 7, நான் உன் வீட்டுக்கு வந்தப்பா, நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, நீ எனக்கு மரியாதை செலுத்தல. ஆனா இந்த பெண் முழு திரவியத்தையும் என் கால்களிலே ஊற்றி விட்டாள். இது மரியாதையின் அடையாளம். அடுத்தது சொன்னாரு, நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். என்றால் இந்த தலையில் எண்ணெய் பூசுதல் என்பது மகிழ்ச்சியின் அடையாளம். நீ என்ன சந்தோஷப்படுத்தலப்பா, விருந்துக்கு கூப்பிட்ட, விருந்துக்கு வந்தேன், மரியாதை கொடுத்தியா? உங்க வீட்டு வாசல்ல வந்தேன், எனக்கு தண்ணி ஊத்தினியா கால்ல? கொடுக்கலப்பா. ஏதோ ஒரு பிரசங்கார கூப்பிட்டுருக்கான், வரட்டும், பாவம், ஒரு நேரம் சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சிட்ட. நீ எனக்கு மரியாதை கொடுக்கல, நீ எனக்கு மகிழ்ச்சி செய்யல, என் தலையில நீ எண்ணெய் வார்க்கவில்லை. கீழே சொன்னாரு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே அப்படி சொல்லி இருக்கிறாரு. நீ என் மேல அன்பு கூறலப்பா, ஆனால் இவள் உடைத்து ஊற்றினாளே, இது மரியாதையின் அடையாளம். இந்த தைலம் மகிழ்ச்சியின் அடையாளம். இந்த தைலம் இது அன்பின் அடையாளம். இது அடையாளத்தின் செயல்பாடு. அதான் ஏசாமி சொல்லி இருக்கிறாரு. இன்றைக்கு அடையாளமா செஞ்சிருக்கிறீங்க. இது அடையாளத்தின் செய்கை, இது அன்பின் செய்கை. மறந்துடாதீங்க, நினைவு கூறுதலின் செய்கை.
எங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் இது சொல்லப்படணும், மக்களுக்கு தெரியணும். நீ கடவுளுக்காக செலவழிப்பது வீண் செலவு கிடையாது. இயேசுவுக்காக நீ செலவழிப்பது வீண் செலவு கிடையாது. எல்லா மக்களுக்கு இது தெரியணும். இன்னொரு இடத்துல சொன்னாரா, ஐயோ இதை தரித்திரருக்கு கொடுக்கலாமே. அவன் தரித்திரரை நினைச்சு சொல்லல, ஆனால் பைய அவன் சுமக்கிறவனா இருந்ததுனால, திருடனா இருந்ததுனால சொன்னான். சரியா? இன்றைக்கு நிறைய நேரங்களில் பணம் கையில வச்சிருக்கிற பணத்தை செலவழிக்கிறதுக்கு மனசு வரமாட்டக்கு. இதெல்லாம் என்னத்துக்கு வீண் செலவு? சும்மா கும்பிடுறதுக்கு ஒரு கூரை போட்ட கோயில் போதாதா என்று பேசுகிறார்கள். கடவுள் சொல்றாரு, உலகம் முழுக்க இதை சொல்லுங்க, எல்லாரும் கிறிஸ்துவுக்கென்று இப்படியாக செலவழிக்க முன் வர வேண்டும். இது ஒரு நினைவு கூறுதலின் அடையாளம். மறந்துடாதீங்க. இந்த கோபுரம் சாட்சியாக உயர்ந்து நிற்கிறது, உயர்ந்து நிற்கிறது. சென்ட்ரல் ஜெயிலில் பாளையங்கோட்டையில் ஒருத்தர் சாட்சி எடுத்திருக்கிறாரு. ஐயா, நான் ஜெயிலுக்குள்ள இருந்தேன், ஆனால் அந்த ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியே பார்த்தால் ஒரு உயரமான கோபுரம் தெரியும். குலவணிகர்புரம் கோவிலின் கோபுரம். அது என்னுடைய வாழ்வின் நம்பிக்கையாயிருந்தது. சிறைச்சாலையில எனக்கு ஒரு அடையாளமாயிருந்தது. இன்றைக்கு இது அடையாளம், மாபெரும் அடையாளம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். கிறிஸ்து உயர்ந்து நிற்கிறவர் என்பதற்கு அடையாளம். இன்றைக்கு ஒரு அடையாள சின்னத்தை செய்திருக்கிறீர்கள். இது உலகம் முழுவதும் நினைக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்கென்று நான் செலவழிக்கிற ஒன்றும் வீண் செலவு அல்ல. எல்லாரும் சொன்னாங்க, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? என்னத்திற்கு? இன்றைக்கு அப்படி நினைச்சிடாதீங்க. இது அடையாளத்தின் சின்னம், இது அன்பின் சின்னம், இது நினைவு கூறுதலின் சின்னம். நினைவு கூர்ந்து தேவனுக்கென்று செயலாற்றுவோம். தேவனுடைய நாமம் மகிமையடைவதாக. தேவாதி தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த கோபுரம் உங்களுக்கு நம்பிக்கையின் சின்னமாய் இருக்கட்டும். உங்க கிராமம் முழுவதும் ஒளி கொடுக்கிற சின்னமாய் இருக்கட்டும். தேவாதி தேவன் உங்களை, இந்த கிராமத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you very much. God bless you. ஒளித்து
காட்டிலும் இயேசுவே அங்கே போகிறேன். என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே கஷ்ட நஷ்டம் வந்தாலோ துஷ்டத்தோடு சூழ்ந்திட்டாளோ கஷ்டத்திற்கும் ஆளும் தேவனே அடியேனுமில் அமர செய்தீரோ என்னை இயேசுவே நானேயா ஜெபம் செய்வோம். பரிசுத்த தேவனை எங்களையும் காணிக்கைகளையும் அர்ப்பணிக்கிறோம், அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, கிறிஸ்துவுக்காக செய்யும் எந்த ஒரு செலவும் வீண் செலவு அல்ல. ஆண்டவரே, இந்த கோபுரம் நம்பிக்கையின் சின்னமாயிருக்கட்டும், சாட்சியின் சின்னமாயிருக்கட்டும், மக்களை வழி நடத்தும் கலங்கரை தீபமாயிருக்கட்டும். எங்கள் தேவன் உதவி செய்யுங்க. இந்த கட்டுமான பணிக்கென்று கொடுத்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதில் நின்று செயலாற்றிய மக்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த அருமையான மக்கள் அன்பிலே வளரட்டும், உங்களை மகிழ்வூட்டுவதிலே இவர்கள் வளரட்டும், உங்களை ஆண்டவரை உயர்த்தி காட்டுவதிலே இவர்கள் வளர்ந்து பெருகட்டும். இது அடையாளத்தின் சின்னமாய் இருக்கட்டும், அன்பின் சின்னமாய் இருக்கட்டும், நினைவு கூறுதலின் சின்னமாய் இருக்கட்டும். உதவி செய்யுங்க. இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்கள் மீது உங்களுக்கு திருக்கரம் அமர்ந்திருக்கட்டும். வந்திருக்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பொறுப்பாக இருக்கிற குருவானவர் ஐயாவை, அம்மாவை, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தெய்வ பிரசன்னம் பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும். தேவாதி தேவன் தாமே இந்த திருச்சபையின் தேவைகளை எல்லாம் சந்திங்க. திருச்சபையின் மக்களுடைய நெற்றியிலே சிலுவையின் அடையாளத்தை வரைங்க. எந்த தீங்கும் எந்த கொள்ளை நோய்களும் இந்த கிராமத்திற்குள்ளே நுழைய முடியாதபடிக்கு இந்த கிராமத்தை சுற்றிலும் உங்களை திரு ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆரோக்கியமுள்ள கிராமமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட கிராமமாக இந்த கிராமம் இருக்கட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்னிய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட தங்கியிருந்து ஆசீர்வதித்து அரவணைத்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் கர்த்தாவே, கர்த்தரே, மெய்யான தெய்வமானீர், நீர் வாழ்க, 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 வாழ்க இயேசுவே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவர் தமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு போக கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். Thank you very much. God bless you.